எவன் ஒருவன் ஆகாசத்தை படைத்து அதில் சஞ்சரிப்பவனோ, எவனுடைய இடத்திலிருந்து ஆகாசம் தோன்றியதோ, விண்ணகரிக்கு சுவாமியாக இருக்கக்கூடியவன், அவர் தான் உப்பிலியப்ப கஷேத்திரத்துல விண்ணகர் அப்பனா இருக்கார். அந்த திருவிண்ணகர் அப்பனாக இருக்கக்கூடியவன் யார்? சூரிய பகவான். அதனால சூரியனுக்கு அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணனுக்கு வியோமநாதன் என்று பெயர். எவனிடத்திலிருந்து வேதம் உற்பத்தி ஆச்சோ அவனுக்கும் வியோமநாதன் ஒரு பேர் உண்டாம். அஞ்ஞானம் என்னும் இருளை போக்குபவன் தமோபேதின். ராகு என்கின்ற இருளை, சந்திரன் சூரியன் வந்துட்டாலே ராகு வந்துருவர். ராகு என்கின்ற இருளை போக்குபவனும் தமோபேதி. எவன் ஒருவன் பக்தர்களுடைய தமோ குணத்தை அழித்து சத்வகுணத்தை வளர்ப்பவனோ அவனுக்கும் தமோபேதின்னு பேரு. ரிக்கு முதலான வேதங்களில், யஜுர்வேதத்திலும் சாமவேதத்திலும் இத்துணை வேதங்களிலும் அத்துணை மந்திரத்துக்கும் பிரதிபாத்திய தேவதை. ஒவ்வொரு மந்திரம் சூரியனை தெரிவிக்கலாம், வாயுவை தெரிவிக்கலாம், ருத்ரனை தெரிவிக்கலாம், பிரம்மாவை தெரிவிக்கலாம், விஸ்வகர்மாவை தெரிவிக்கலாம், ப்ரஹஸ்பதியை தெரிவிக்கலாம், பிரஜாபதியை தெரிவிக்கலாம், யமனை தெரிவிக்கலாம், காலனை தெரிவிக்கலாம், அஸ்வினி தேவதைகளை தெரிவிக்கலாம், எத்தனையோ தேவதைகளை அது தெரிவிக்கலாம் வேத மந்திரம். ஆனா அத்தனத்துக்கும் பிரதிபாத்திய தேவதை அந்தர்யாமியாக இருப்பது நாராயணன். அதாவது ரிக்வேதத்தால் கார்த்தால சூரியனை ஸ்துதி பாடுவதும், மத்தியான வேளையில் யஜுர்வேதத்தாலும் சாயங்காலத்தில் சாமவேதத்தாலும் பாடுவது வழக்கம். அனைத்து வேதங்களாலும் எப்பொழுதும் பிரதிபாத்திய தேவதையாக இருக்கக்கூடியவனை, போற்றப்படக்கூடியவனை ரிக்யஜு சாமபாரகாய நமஹா, ரிக்யஜு சாமபாரகாய நமஹாங் என்கின்ற நாமா தெரிவிக்கின்றது. எவன் ஒருவன் கொட்டும் மழைக்கும் காரணமாக இருக்கின்றானோ, எவன் ஒருவன் அனைத்து கர்மாக்களின் ஸ்வரூபமாகவும் இருக்கின்றானோ அப்பேற்பட்டவனுக்கு கனவிருஷ்டின்னு பேரு. எவனுடைய கிரணங்களால் ஜலத்தை பருகி அதை மேகத்தில் தக்க வைத்து உரிய காலத்தில் மேகத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை, சுத்தமான நீரை பூமிக்கு வருஷித்து அதனால் அன்னம் உற்பத்தமாய் அன்னத்தை பிரஜைகளுக்கு கொடுத்து பிரஜைகளை வளர்க்க செய்கின்றானோ அவனுக்கு கனவிருஷ்டின்னு பேரு. எவன் ஒருவன் சாத்வீக பிரபிருதிகளுக்கு, ரிஷிகளுக்கும் முனிவர்களுக்கும் பக்தர்களுக்கும் பாகவதோத்தமர்களுக்கும் சாத்வீக ஞானத்தை வளர்ப்பவனோ அப்பேற்பட்டவனுக்கு அபாமித்ரன்னு பேரு. எவன் ஒருவன் மகாரணவத்தில் பிரளயத்தில், பிரளய சமுத்திரத்தில் துயில்கின்றானோ, சாதாரண காலத்தில் க்ஷீராப்தியில் துயில்கின்றானோ, நீர்மேல் துயில்பவன் நாராயணனுக்கும் அபாமித்ரன் என்று பெயராம்.